ஹாய்ங்க, வாழ்க வளமுடன். இது நம்ம ஹேமாலயா சேனல். ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, ஆஃபீஸ் வேலையும் யூடியூபும் ரெண்டுத்தையும் அட் அ டைமில் மேனேஜ் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது, அதனால கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுற மாதிரி எதனா சொல்லுங்களேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக இந்த பதிவு. ஆஃபீஸ் ஒர்க்கு யூடியூப் ரெண்டுத்தையும் அட் அ டைமில் மேனேஜ் பண்ணுறது கஷ்டம்தான் தோழி, ஆனால் கண்டிப்பாக முடியாத காரியம் கிடையவே கிடையாது. நானும் ஆஃபீஸ் வேலை பார்த்துட்டே தான் யூடியூப் நடத்திட்டு இருக்கேன். என்னை மோட்டிவேட் பண்ணுற சில விஷயங்களை உங்க கூட நான் ஷேர் பண்ண ஆசைப்படுறேன். டெய்லி சின்னதாக முயற்சி பண்ணுங்க போதும். ஒரே நாளில் பெரிய சக்ஸஸ் வந்து நமக்கு வேண்டாம். தினமும் 1% இம்ப்ரூவ் ஆனால் கூட போதும் நமக்கு. இதில் டைம் மேனேஜ்மெண்ட் தாங்க நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஆஃபீஸ் வேலை முடித்த பிறகு நீங்கள் ஒரு 1 to 2 hours யூடியூபுக்குன்னு நீங்கள் டெடிகேட் பண்ணிடணும். டெய்லியோ இல்லை எப்போலாம் நீங்கள் வீடியோ போடுறீங்களோ அப்பலாம். இதில் கன்சிஸ்டன்சி தாங்க ரொம்ப முக்கியம். அடிக்கடி நீங்கள் வந்து டச்சில் இருக்கணும் யூடியூப் கூட. அதுதான் விஷயமே, நம்மளை மேலே கூட்டிகிட்டு வரதுக்கான விஷயம் அதுதான். நமக்கு பேஷன் இருக்கணுங்க. இனிஷியலாக, அதாவது ஆரம்ப ஸ்டேஜில் வந்து லைக்ஸ் வியூஸ் வரலனா கூட விடாதீங்க. உங்களுக்கு பிடிச்சதை செஞ்சுட்டே இருங்க. பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்க. வீக்கெண்டில் உங்களுக்கு லீவ் இருக்கும் இல்லையா, அப்போ கூட நீங்கள் நிறைய வீடியோஸ் ஷூட் பண்ணி வச்சுக்கிட்டு வீக் டேஸில் நீங்கள் வந்து ஆஃபீஸ்க்கு பஸ்ஸில் போகும்போதோ இல்லை எப்பப்பெல்லாம் உங்களுக்கு நடுவில் டைம் கிடைக்கும் போதோ அப்போ கூட எடிட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அப்லோட் பண்ணலாம். ஐயோ என்னடா நம்ம போடுற வீடியோஸ்க்கு நிறைய வீடியோஸ்க்கு வந்து வியூஸ் வரலையே, லைக்ஸ் வரலையே, கமெண்ட்ஸ் வரலையே, இந்த மாதிரிலாம் நினச்சி ஸ்ட்ரெஸ்ஸே ஆகாதீங்க. ஸ்லோ க்ரோத் தான் ஸ்ட்ராங் க்ரோத். எப்பயுமே யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ரொம்ப பொறுமை அவசியம். நம்மளை நாம் நம்புனா நிச்சயம் யூடியூபையும் ஆஃபீஸ் ஒர்க்கையும் வீட்டு ஒர்க்கையும் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ண முடியுங்க. நீங்கள் ஆல்ரெடி யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஸோ இப்போவே நீங்கள் ஹாஃப் சக்ஸஸ் தான், பாதி ஜெயிச்சிட்டீங்க. எந்த வித எதிர்பார்ப்பும் இப்போதைக்கு வேண்டாம். எதிர்பார்ப்பு இல்லாமல் ஒரு விஷயம் நம்ம செய்ய முடியாது. ஆனால் இப்போதைக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீங்கள் வீடியோஸ் மட்டும் போட்டுகிட்டே இருங்க கன்சிஸ்டண்ட்டாக. கண்டிப்பாக ஒரு நாள் இல்லாட்ட ஒரு நாள் நீங்கள் நினச்சதை அடைவீங்க. என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் தோழி உங்களுக்கு. நீங்கள் நினச்ச உயரத்தை அடைய என்னோட வாழ்த்துக்கள்.